வணக்கம். சொல்லுங்க. அகிலா கூட வந்திருக்கீங்க ஜிபிஆர் குரூப்ல. என்னென்ன ஊர் காமிச்சேன் சொல்லுங்க. அயோத்தி, காசி, திரிவேணி சங்கமம், கயா, டெல்லி, ஆக்ரா, அக்பர் ஃபோர்ட்டு, ஜெய்ப்பூர், இந்திரா காந்தி ஹவுஸு போட்ட லிஸ்ட்ல இதுக்கு எல்லாமே காமிச்சேன். எல்லாமே காமிச்சிங்க. எல்லாமே திருப்தியாக இருந்துச்சு. இந்த ஆன்மீக பயணங்கிறது ரொம்ப 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 எல்லாருக்கும் அது ஒரு கிடைக்க வேண்டிய விஷயம். காசி விஸ்வநாதர், அயோத்தியில் ராமர்லாம் வந்து பெரிய ஒரு சொர்க்கத்தில் வந்து அதை சந்தித்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. அந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த உங்களுக்கு எங்களுடைய மிகப்பெரிய சாப்பாடு ஹால்லாம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. சொன்னபடி எல்லாமே நான் அழகான கவிதை ஒன்று எழுதி உங்களுக்கு வாய்ஸ் குரூப்பில் அனுப்பிச்சு. சிங்கப்பெண் மொத்தத்தில் சொல்லுங்க மதுரமொழி அம்மா. இந்த டூரில் நான் தான் அரேஞ்ச் பண்ணேன். எல்லோரும் பயந்துகிட்டே என்னோட சேர்ந்து வந்தாங்க. நான் வந்து எந்த கவலையும் படாதீங்க, நான் எந்த ஆரம்பித்து எந்த இதுலேயும் எந்த இதுவும் ஆனது கிடையாது. அதனால் உங்களை எல்லோரும் சந்தோஷமாக கூட்டிகிட்டு போவேன்னு சொன்னேன். அதேமாரி கடைசி வரைக்கும் நிறைவாக இருந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சில வருத்தங்கள் வந்தாலும் எல்லாம் நல்லபடியாக அமைஞ்சிச்சு. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ரெண்டாவது காமிச்ச இடங்கள்லாம் வந்து நான் வந்து 2016 போனபோது கூட இவ்வளோ இடங்கள் பார்க்கல. இப்போ வந்து 2024 உங்களால் வந்து இந்த இத்தனை இடங்களையும் மதுரா, ஆக்ரா, டெல்லி, காசி, கயா, புத்தகயா, அலகாபாத், திரிவேணி சங்கமம், நிறைய சைட் சீயிங், இதெல்லாம் ரொம்ப சைட் சீயிங் நாங்கள் நிறைய இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை. உங்களோட ப்ரோக்ராமில் கேள்விப்பட்டோம். அடுத்தது வந்து சாப்பாடு மிக மிக அருமை. வீட்டில் கூட 12 நாளாக இதுமாரி சாப்பாடை நாங்கள் சாப்பிட்டுக்க மாட்டோம். அவ்வளோ அருமையாக நாங்கள் சமைச்சிருந்தா கூட இவ்வளோ அருமையாக இருக்காது. அவ்வளோ அருமையாக அந்த பசங்களை நிஜமாக வாழ்த்தியாகணும். அதை ஏற்பாடு பண்ணவங்களுக்கு மிக மிக நன்றி. உணவை பொறுத்த அளவுக்கு எந்த குறையுமே இல்லாமல் அருமையாக செஞ்சவங்க. ஒரு காஃபியோ அது எந்த நேரத்தில் என்னென்ன இது பண்ணுங்கிறதையும் நீங்கள் கரெக்டாக கைட் பண்ணீங்க. ரெண்டாவது எல்லாருக்கும் எல்லா உதவிகளையும் செஞ்சு கொடுத்தீங்க. இதெல்லாம் ஒரு மறக்க முடியாத இது. லாஸ்ட்டாக சொல்ல விரும்புவது எதுனா, இந்த ராமர் கோயிலை பார்க்க முடியுமா எல்லோரும் கேட்டாங்க. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, கூட்டம் கோயிலுக்குள்ள விட மாட்டாங்க. ராமநவமி அதுமா ராமநவமி அதுமா இந்த ஆயிரக்கணக்கான மக்கள் வந்தால் கூட நாங்கள் அழகாக போய் கிட்டக்க நின்று சாமி 10 அடியில் சாமி தரிசனத்தை மிக அருமையாக பார்த்தோம். அது எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறோம். அது மிகப்பெரிய சந்தோஷம். அந்த பூமியை மிதித்தது